நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரேவதி. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம நிற்கக்கூடிய பகுதி கூட நெல்லை சந்திப்பில் உள்ள கைலாசபுரம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், காலையிலே அதிகாலையிலே எழுந்திரிச்சு தெருக்களில் கோலம் விட்டு வரிசையாக பொங்கல் வச்சுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதிகாலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு புது ட்ரெஸ் அணிஞ்சு புது அரிசியில் பொங்கல் விட்டு வராங்க. இது சம்பந்தமாக பேசுறது கூட இந்த பகுதியை சேர்ந்த பிரியா நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். பிரியா, சொல்லுங்க, இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் பொங்கல் நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்காண்டி நாங்கள் ஒரு வாரமாகவே தயாராகிட்டு இருக்கோம். நேற்று எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். வீடெல்லாம் கழுவிட்டு விளக்கெலாம் தேய்ச்சி பானைக்கெலாம் பொட்டெல்லாம் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு இது பண்ணி விட்டோம். எங்கள் நண்பர்கள் சொந்தக்காரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றக்காண்டி இந்த சூரிய பகவானை வேண்டி இந்த பொங்கல் விட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகாராணி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொங்கலுக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க, எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். அப்புறம் காலையிலேயே பொங்கலிட்டு சாமிக்காண்டி படைச்சிருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இந்த வருடம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அறிவு செல்வத்துடன் நெல்லையிலிருந்து ரேவதி.